அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்தியாவில் மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும் என்ற பாடத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இதில் கற்றலின் நோக்கங்களையும் நம்ம ஒரு முறை நல்லா வாசிக்கணும். பொதுவாக அந்த காலகட்டத்தில் கிரேக்கர்களுடைய வருகை இந்தியாவுக்குள்ளே இருந்தது. அதன் காரணமாக அவருடைய தாக்கமும் பண்பாட்டு தாக்கமும் நம்மகிட்ட இருந்தது. அப்போ இது போன்ற சில நோக்கங்கள்லாம் நம்ம அந்த பாடத்தை கற்பதற்கு உண்டு. இதெல்லாம் வாசிக்கணும். அதாவது பேரரசர் அசோகர் இறந்ததையும் அதன் விளைவாக மௌரிய பேரரசின் வீழ்ச்சியையும் தொடர்ந்து வந்த அந்த 4 நூற்றாண்டுகளில் இந்தியாவோட சில பகுதிகள் இணைஞ்சி, அதாவது குறிப்பாக மேற்கு ஆசியா, மத்திய ஆசியாவை சேர்ந்த இந்தோ கிரேக்கர், அது மாதிரி சாகர் வம்சத்தினர், குஷானர்கள், இவங்களுடைய படையெடுப்புகள்லாம் அடுத்தடுத்து ஆளாகுது. இவங்க அனைவருமே இந்தியாவோட பெரும்பகுதிகளில் தங்களுடைய ஆட்சிகளையும் நிறுவினர். இது இந்திய சமூகத்துக்குள்ளே என்னாகுது, ஒரு பண்பாட்டு, கலாச்சாரம், கலை உள்ளிட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அது மாதிரி விரிவான வணிக தொடர்புகள் மூலம் மத்திய தரைக்கடல் பகுதிகள், மத்திய ஆசியா, சீனா ஆகியவற்றோடு என்ன செய்யுது, இந்தியாவையும் ஒருங்கிணைக்குது. இப்போ நாம் இந்தோ கிரேக்க உறவுகளின் தொடக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து அந்த மன்னர், அதாவது புருஷோத்தமனிடம் இணைஞ்சார். போரஸ் என்ற புருஷோத்தமனிடம் அவர் இணைஞ்சார், போரிட்டார்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சிற்றரசராக இருந்தாலும் அவரை இணைகிறாரு அலெக்சாண்டர் கடுமை, அதாவது உலகையே வென்று வந்த அலெக்சாண்டர் அவர் கடுமையாக எதிர்த்து நிற்கார். அப்போ என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் அலெக்சாண்டர் இதோட போதும்னு சொல்லி திரும்பக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்போ அலெக்சாண்டர் இந்தியாவோட வடமேற்கு பகுதியை பூரா என்ன செய்கிறாரு, கைப்பற்றுறாரு. அந்த பொதாண்டுக்கு முன்பாக 327லேருந்து 25 வரையிலான அந்த காலகட்டத்தில் பஞ்சாப் பகுதி வரைக்கும் கைப்பற்றுறாரு. அப்போ அதிலிருந்தே கிரேக்கர்களுடனான இந்திய தொடர்பு என்ன செய்யுது, தொடங்கிறது. அவர் தனது படையுடன் மீண்டும் என்ன செய்கிறாரு, மேற்கு நோக்கி திரும்பி செல்ல தொடங்கிய போது தான் வென்ற அந்த பகுதிகளை தன்னுடைய மாகாணங்களில் ஒன்றாக வகுத்து என்ன செய்கிறாரு, அங்கே அவங்களுடைய ஆளுநர்கள் பொறுப்பில் இவர் விட்டு போயிடுறாரு. அப்போ சந்திரகுப்த மௌரியர் ஆட்சிக்கு வந்த பொழுது, அப்போ அந்த மௌரியர் ஆட்சி தொடங்குது. அதில் சந்திரகுப்த மௌரியர் தான் தொடக்க அரசர். அவங்களுடைய படையெடுப்பில் மிக முக்கியமான ஒன்றே என்னதுன்னா, அந்த அயல்நாட்டு படையெடுப்பாளர்களுக்கு எதிரானது. அவங்கள எதிர்த்து தான் இவர் என்ன செய்கிறாரு, கடுமையாக போராடுறாரு. அதுலேயும் பல தளபதிகள் இவரிடம் எளிதாக தோற்று போகிறாங்க. ஆனால் அவருடைய அலெக்சாண்டரோட திறமைமிக்க தளபதிகளில் ஒருவரான இந்த செலூக்கஸ் நிகடர் மட்டும் என்ன செய்கிறாரு, கடும் ஃபைட் பண்ணுறாரு. புதாண்டுக்கு முன்னால் 311க்கு பிறகு அந்த பிரிஜியாவிலிருந்து, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கியில் தொடங்கி சிந்து நதி வரையிலுமான ஒரு மிகப்பெரிய பரப்பு, இன்றைக்கு அதெல்லாம் பல நாடுகளாக இருக்கிறது. அப்போ அந்த பகுதியை பூரா இவர் இணைகிறார், தன்னுடைய ஆட்சியை நிறுவியிருக்காரு. அப்போ அந்த புதாண்டுக்கு முன்பு 305வது வாக்கில் சந்திரகுப்தருக்கும் செலூக்கஸுக்கும் என்ன நடக்கு, சண்டை நடக்கு. அதில் செலூக்கஸை தோற்கடிக்கார் சந்திரகுப்தர். இருந்தாலும் அலெக்சாண்டருடைய ஏனைய ஆளுநர்களுக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு கொடூரமான தோல்வி அவருக்கு கிடைக்கல. ஓரளவு தோல்வியை ஒத்துக்கிறாரு. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரு, சந்திரகுப்தர் செலூக்கஸோட ஒரு அமைதி உடன்படிக்கையை செய்கிறாங்க 2 பேரும். அப்போ அந்த சிந்து வரையிலும் தான் வெற்றி கொண்டிருந்த அந்த நிலப்பரப்பை இணைகிறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பகுதிகள் எல்லாம் இணைகிறாரு. சந்திரகுப்த மௌரியர் வசம் ஒப்படைச்சிடுறாரு. அதுக்கு பதிலாக என்னடா இது 5 கால் பிராணி அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த யானையை, கிட்டத்தட்ட 500 போர் யானையை அவர் இணைகிறாரு, பெற்றுக்கொண்டிருக்கிறார். காரணம் அவங்க பகுதிகளெல்லாம் யானை கிடையாது. அப்போ மேலும் ஒரு திருமண ஒப்பந்தம் பற்றிய குறிப்பும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் இவர் இணைகிறாரு, திருமண உறவையும் மேற்கொள்றதுக்கு உண்டான முயற்சியும் செஞ்சு வந்திருக்காரு. அது நடந்திருக்கலாம். அப்போ கிரேக்கர்களுக்கும் மௌரிய பேரரசுடைய அரச உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும் அந்த உடன்படிக்கை என்ன செய்து, வழிவகை செய்து. மேலும் கிரேக்க நாட்டு தூதராக மெகஸ்தனிஸ் இணைகிறார். மௌரியருடைய தலைநகரான பாடலிபுத்திரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பீகார் பகுதியில் இருக்குது, அங்கே அனுப்பப்படுறார். அதாவது இந்தியாவுக்கு வந்த முதல் அயல்நாட்டு தூதுவரே மெகஸ்தனிஸ். இது நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு மதிப்பெண்ணாக கேட்கப்படலாம். அப்போ சந்திரகுப்த மௌரியர், அவருக்கு பின்னால் பிந்துசாரர் அவருடைய பையன்,
அவர் என்ன செய்கிறாரு, அந்த மேற்காசியாவில் இருந்த கிரேக்க அரசுகளோட எல்லாம் தொடர்ந்து என்ன செய்கிறாரு, நட்புறவை பேணிக்கிட்டு இருக்காரு. அதில் எகிப்தின் 2வது தாலமி தூதர்களை அனுப்பியது பற்றியும் சிரியாவுடைய ஆண்டியோகசுடனான பிந்துசாரின் கடித போக்குவரத்து குறித்தும் அங்கே உள்ள கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, தங்களுடைய குறிப்புகளில் எழுதியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க உறவு வச்சுருப்பாங்கன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து அவருக்கு பின்னால் அவரோட பையன் அசோகர் அதே மரபின்படி என்னகிறாரு, அந்த கிரேக்க அரசரோட ரொம்ப நட்போடையே இருந்திருக்காரு. அது அவருடைய பாறை கல்வெட்டு ஆணை 13 வந்து என்ன சொல்லுது, 5 யவன அரசர்களை குறிப்பிடுகிறது. யவன என்றாலே அங்கிட்டிருந்து வந்தவங்க அந்த வெளிநாட்டு அரசர்களைத்தான் சொல்லும். அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க, சிரியாவோட 2வது ஆண்டியோகஸ் தியோஸ், எகிப்தின் 2வது தாலமி பிலடெல்பஸ், மாசிடோனியாவின் ஆண்டிகோனஸ் கொனடாஸ், சைரினின் மகஸ், அது மாதிரி கொரிந்தின் அலெக்சாண்டர் என்பதாக அந்த 5 மன்னர்களை அடையாளம் காணப்பட்டு கொடுக்கு. இது கிரேக்கருடனான அசோகருடைய தொடர்புகள் மேற்காசியாவுக்கும் அப்பால் கிரீஸின் மையப்பகுதி வரைக்கும் இணைஞ்சிருக்கு, விரிவடைந்திருந்ததை இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம். அலெக்சாண்டர் என்பவர் யார், கிரீஸோட மையப்பகுதியில் இருந்தவர், அங்கேருந்து வந்தவர். அப்போ அதுக்கப்புறம் வந்த இன்னொரு அலெக்சாண்டர் கூட இவர் தொடர்பு வச்சுருந்தார்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் உறவுகளில் நாட்டம் கொடுத்துருக்காரு, இவர் உலக வலிமையான ஒரு அரசராகவும் இருந்திருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் கிரேக்கர்களை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட சொல்ல யவன. இந்த யவனங்கிற சொல்லு எப்படி வந்துச்சு, இது பாரசீக மொழியில் கிரேக்கர்களை குறிக்கக்கூடிய யயுனா என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அது மருவி என்ன செஞ்சிருச்சு, யவன என்று வந்துருச்சு. இந்தியாவில் இந்த சொல்லானது கலப்பின மக்கள் உட்பட, அதாவது ஆரம்பத்தில் திராவிடர்களாகிய நாம் தான் அங்கே வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த ஒவ்வொருத்தராக வந்தாங்க, இது கலப்பினமாக மாறிச்சு. அவங்க உட்பட கிரேக்கத்தை பிறப்பிடமாக கொண்ட அனைவரையுமே, ஏன் பொனிஷியர்களை கூட குறிப்பதற்கு இந்த சொல்லை பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த முறையான தூதுவ பரிமாற்றமும் கடித போக்குவரத்தும் கூடவே ஆப்கானிஸ்தான் வரையிலான மௌரிய பேரரசோட விரிவாக்கமும் இந்தியாவிலிருந்து மேற்கே எகிப்து வரையில் முறையான வணிகம் நடைபெறுவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இன்றைக்கும் நல்லா கவனிச்சுக்கணும், சீனாக்காரர்கள் செய்யக்கூடிய அந்த பட்டுப்பாதை வணிகம் என்பதே இன்றைக்கு அந்த நாடுகளின் வழியே அந்த கிரீஸ் வரைக்கும் போகிறதுக்கு இவங்க வழி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது அந்த காலத்தில் தரைவழி வணிகம் நடந்த ஒரு முக்கியமான பாதை. அப்போ இந்த தரைவழி வணிகமானது வடமேற்கு ஆப்கானிஸ்தானத்தோட பாக்டீரியா என்ற பகுதி வழியாகத்தான் மேற்கொள்ளப்பட்டதற்கு, கூடவே ஓரளவு பாரசீக வளைகுடா செங்கடல் வழியே கடல் வழி வணிகமும் ஓரளவு அந்த காலத்தில் நடைபெற்றுக்கிட்டு இருந்திருக்கு. இன்றைக்கும் ஆப்கானிஸ்தானத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை உண்டு. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு நம்மளுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக பட்டுப்பாதை வணிகத்தை சீனா மேற்கொள்ளணுங்கிறதுக்காகவே பாகிஸ்தானோட ஆதரவோடு அந்த பகுதியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். காரணம் அது நம்மளுடைய பகுதி. ஆக அந்த கடல் வழி வணிகமும் நடந்திருக்கு. அதில் தந்தம், ஆமை ஓடுகள், முத்துக்கள், அவுரி முதலையான சாயங்கள், விளாமிச்சை வேர்த்தைலம் அல்லது மிச்சை என்று சொல்லக்கூடிய கங்கை பகுதியைச் சேர்ந்த ஒரு நறுமண தைலம், அது மாதிரி தாளிசபத்திரி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வாசனை பொருளாக பயன்படக்கூடிய அந்த இலவங்கப்பட்டை இலை, இதெல்லாம் அடுத்து அரிய மரங்கள், இதெல்லாம் உட்பட நிறைய ஆடம்பர பொருட்களை இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டே நாம் இருந்திருக்கோம். அது மாதிரி கிரேக்கர்களுடைய பண்பாட்டு தாக்கம் பாடலிபுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மௌரிய பேரரசுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களிலிருந்தே தெரிய வருது. மேலும் மௌரிய பேரரசின் விரிவான நிர்வாக அமைப்புகளுக்கு பாரசீகர்கள், கிரேக்கர்கள் ஆகியோர்களின் நிர்வாக அமைப்பு முறைகள் தான் தூண்டுகோலாகவே இருந்திருக்கும்னு நம்மளுடைய வரலாற்று ஆய்வர்கள் என்ன செய்கிறாங்க, கருதுகிறாங்க. காரணம் அவங்களுடைய ஆட்சி முறை அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு. அந்த ஆட்சி முறையை நம்மளுடைய இந்திய மன்னர்களும் இணைஞ்சிருக்காங்க, பின்பற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. இறுதியாக மேற்கு இந்தியாவில் இந்தோ கிரேக்க அரசாட்சிகள் தோன்றியமை மாறுபட்ட பண்பாட்டின் தாக்கங்களை ஒரு வலுப்படுத்துவதோடு ஒரு வேறுபட்ட தனித்தன்மையை கொண்ட கலை சிந்தனை போக்கையும் இது தோற்றுவிக்குது. அன்பார்ந்த மாணவ சொல்லுங்களே, அடுத்த பகுதியாகிய இந்தோ கிரேக்க அரசர்களை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.